ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கான ஃபோர்த்து ப்ரொமோஷன் ப்ரொமோலேருந்து வேறு லெவல் சம்பவங்களும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்த ப்ரொமோஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் சம்பவங்கள் இருக்குங்க. ஸோ இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அண்ணன் சேதன் வந்து போன வாரத்துலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கனி மற்றும் விக்ரம் 2 பேரும் எழுப்பியிருக்காங்க. எழுப்பிட்டு வந்து நீங்கள் 2 பேரும் ஏன் வந்து பார்வை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணீங்க, என்ன ரீசன் பண்ணீங்க அப்படி நம்ம அந்த பாட்டில் டாஸ்க் வச்சுருந்தோம்ல, பாட்டில் டாஸ்கில் வந்து ஸோ கனியை வந்து பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் இவர் விக்ரம் எழுப்பிறீங்க கேட்டிங்கன்னா, விக்ரம் தான் அங்கே வந்து கத்திட்டு இருந்தார். ஓகேங்களா. ஸோ ஜட்ஜி வந்து நம்ம சாண்ட்ரா மற்றும் கனி இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. நம்ம இவர் விக்ரம் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆடியன்ஸாக இருந்தார். நான் வந்து அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஸோ ஜட்ஜு எல்லாம் பார்க்கக்கூடாது மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க தேவையில்ல. இவரை உட்காந்துருக்காரு, அதை மட்டும் தான் பார்க்கணும். அந்த வேலையை விட்டுட்டு வந்து பார்வதி வந்து தப்பு பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, அதனால 2 பேரும் எழுப்பி கேட்குறாரு. ஸோ அது கேட்கறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பார்வதி வந்து அந்த பாட்டில் 2 இடத்துல வந்து கையில் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் கனி கத்திட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அவங்க அதை கேட்கல. 2மே பாட்டில் வந்து சும்மா வந்து எப்படி சொல்ல டிஃபெண்ட் தான் பண்ணணும். பட் அது கையில் பிடிக்கக்கூடாது, ப்ளஸ் பிடுங்கக்கூடாது தான் ரூல்ஸு. ஸோ கையில் பிடிக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கேட்டாங்க. பட் வந்து நம்ம பார்வதி தெரியும்ல, பிக் பாஸ் சொன்னாலே கேட்க மாட்டேன், நீ சொல்ல மேட்டராக சொல்லி கேட்காம விட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து டைட்டாக தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்வதி மேலே மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் கனி வந்து சில விஷயங்களை வந்து உள்ளே விட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதை அந்த அண்ணன் அட்ரஸ் பண்ணுறாரு. அவ்வளோ சாண்ட்ரா எழுதிட்டாங்க. சாண்ட்ரா எழுந்துட்டு சாண்ட்ராவும் ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ கனி சாண்ட்ராவும் சாண்ட்ரா எழுப்பி கேட்கும்போது ஆல்ரெடி வந்து ஜட்ஜும் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஸோ ஒரு ஆளை வந்து வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க சார். அதனால் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியலமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஸோ சபரி வின் பண்ணணும்னு சொல்லி எஃப்ஜேக்கு இருக்கும், ரம்யாவுக்கு இருக்கும், அப்போ வந்து கனிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணுற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே யாருக்குமே பிடிக்காது. ஸோ பார்வதினால பிக் பாஸ்க்கே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஓப்பனாக பார்வதி வந்து தள்ளுறாப்புல, அடிக்கிறாப்புல, காலை மிதிக்கிறாப்புலாம் அவ்வளோ கத்திட்டு இருந்தார். அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலையா அதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க. இப்போ பாரு தப்பு செஞ்சால் கேட்குறோம்லாம் கிடையாதுங்க. ஸோ சபரி செஞ்சதும் தப்புன்னா தப்புன்னு கேட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன் உண்மைதான். இப்போ ஜட்ஜாக இருக்கும்போது எல்லாருமே ஒரே லெவலில் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து பயாஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ சபரி வந்து அவ்வளோ பேர் உருவம் பார்வதியாக சொன்னாடி நீ ஹைட்டாக இருக்கேன், நான் ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓரளவுக்கு புஷ் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்மனு நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்ட்டு ஒரு புஷ் பண்ணார், 2 புஷ் பண்ணார். புஷ் பண்ணிவிட்டு அவங்க காலில் கீழே விழுற வரைக்கும் கம்மன் தாராங்க. எழுப்பிட்ட பேர் கூட அவங்க தூக்கல. ஆக்சுவலி பார்வதியை தூக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன வேணால் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ஒரு கேம்ன்றவர் உங்களுக்கு ஜட்ஜாக போடும்போது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், சபரி செய்கிற தப்பாக நீங்கள் பேசியிருக்கணும். அந்த ஒரு விஷயமே பேசல. அவங்க சைலண்டாக இருந்தாங்க. ஓகேங்களா. சபரி செய்ய தப்புன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சபரியும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அங்கே வந்து அந்த பாட்டில் எடுக்கும்போது அவருமே வந்து கையில் பிடிச்சிருந்தார் பாட்டில். அதெல்லாம் வந்து யாருமே ஓப்பனாக ஒரு வாயிட்டு கூட சொல்லலை. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சபரி வின்னுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக பார்த்தாங்களே தெரில. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கு படித்து அந்த மண்டல் ஏற்றினா கூட தெரியல. டக்குன்னு சபரி வந்து சபரி தான் பிக் பாஸ் வின்னுன்னு சொல்லலாம். டக்குன்னு கெமி வந்து கற்றுந்தால இல்லை சபரி கூட பிடிச்சான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கணிக்கே தெரியுது அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேம் வந்து ஃபோக்கஸே பண்ணல. அது ஏதோ கேம்ன்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டாங்க. ஒரு டாஸ்க்கு சொன்னாங்கன்னா 2 முன்னாடி படித்து அந்த கேம் என்னன்றது அவங்க புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. ஸோ நடுவில் ஒரு 4 பாட்டில் வைப்பாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து 2 பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஃபாலோ பண்ணல கனி எனக்கு கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் கெமி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அது கேட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து பேசி செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க. ஸோ வரலாற்றுலேயே வந்து முதல் முறையாகன்னு சொல்லி சபரியும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் வச்சல செகண்ட் ரவுண்ட் தான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் தான் வந்து ரொம்ப புஷ் பண்ணி கீழே தள்ளி ஒரு அளவுக்கு பண்ணிட்டான். ஸோ அவங்க வந்து ஒரு கேர்ளு, நீ ஒரு பாய், நீ ஹைட்டு வெயிட்டாக இருக்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லணும். 1. 2வது பார்வதி வந்து சில வார்த்தைகள் விடுறாங்க. பார்வதிக்கும் நீங்கள் வந்து வார்னிங் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ பார்வதி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு பார்வதிக்கும் சொல்லலாம். சபரி இந்த லெவல் தான் புஷ் பண்ணி இந்த எல்போலாம் வச்சு அடிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து அவங்க வந்து அட்ரஸே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எதோ கேஷுவலாக நிற்க வச்சுருன்னு சொல்லி நின்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மறுபடியும் விஜேஷ் வந்து கனிக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆல்ரெடி வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி அவர் டயர்ட் ஆகிட்டார்.
ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரமாக சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து உங்களால் கேம் விளையாட முடியாது, ஸோ உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதெல்லாம் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. கனிக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு. பட் ஆனாலுமே கனி அது பண்ணலை. மறுபடியும் வார்னிங் கொடுத்துருக்காரு, இன்றைக்கும் கனி இந்த அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஸோ நான் உங்களால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பாண்டிங்கில் சொல்லி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாத மாதிரி ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஆனால் கனி வந்து என்னதான் பண்ணாலுமே வந்து அவங்க ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் தான் பிளான் பண்ணுறாங்க. ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். அர்ச்சனாக்கா பண்ணாங்கல்ல அன்பு கேங், அந்த மாதிரி ஒரு கேங் ஒன்று கிரியேட் பண்ண அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க. அதனால் வந்து அண்ணன் ரொம்ப கிளியராக வந்து இந்த வாட்டி லாஸ்ட் வார்னிங் நினைக்கிறேன் கனிக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து தர்பூசணியாக போகிறாரு, நாளைக்கு கனி போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு மறுபடியுமே ஒரு குறும்படம் ஒன்று போட்டு இது அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள்லாம் வந்து எந்த லட்சத்தில் கேம் விளையாடி இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது, பிக் பாஸ் சொல்லி கேட்க மாட்டேங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி அந்த ப்ரொமோ அந்த இது போட போகிறாங்க, டாஸ்க் வந்து குறும்படம் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தா தெரிஞ்சுங்களா, பார்த்தா இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, இவங்க அதை போட்டாங்களா அப்போனா அடுத்த கேமில் வேறு மாதிரி விளையாடலான்னு தான் வந்து இவங்களாமே அப்படியே இருக்காங்க. ஸோ இது குறும்படம் போட்டதுக்கப்புறம் திருந்தவங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவாக வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.